விஜய் காவேரியோட ஃபோட்டோவ பார்க்குறாரு. பார்த்தோனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தூங்குறாரு. காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு அம்முவ பார்க்குறாரு. சரி தாத்தா கிட்ட போய் ஏதாவது கேட்கலாமா உண்மைய அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட ரூம அப்படியே எட்டி பார்க்குறாரு. தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி தாத்தாவை இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு வராரு. காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறாரு. அம்மு எழுந்துரு இன்னைக்கு நம்ம ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா அப்படின்னு போயிட்டு அம்முவும் ரெடி ஆயிட்டு எல்லாருமே கீழே வராங்க. வந்த உடனே அங்கே தாத்தா இருக்காங்க. அவங்க சித்தி எல்லாருமே இருக்காங்க. வாம்மா வா வந்து டிஃபன் சாப்பிடு அப்படின்னு ஊட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா நீ நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இங்கே பாருப்பா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அம்மு நல்லா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அப்படியே விஜய் போய்ட்டு சோஃபாவில் உட்கார்றாரு. அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் நைட்டு தாத்தா தூங்கிட்டாரு, நான் காவேரி பற்றி எதுவுமே கேட்கல, நான் ஏன் இப்போ கேட்கக்கூடாது அப்படின்னு எழுந்துக்கிறாரு. அப்படியே யோசிக்கிறாரு. இல்லை தாத்தா கிட்ட இப்போதைக்கு நம்ம எந்த உண்மையும் கேட்கக்கூடாது அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குட்டி காவேரியை கூட்டிகிட்டு ஸ்கூல் போகிறாரு. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இன்னைக்கு உங்கள் டீச்சரை நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியாப்பா ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர், ஓகே சரி நீ கிளாஸ் ரூம் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே கிளாஸ் ரூம் போகிறாங்க. விஜயும் அப்படியே பின்னாடியே போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வேற டீச்சர் அங்கே இருக்காங்க. என்ன அம்மு வேற கிளாஸ் டீச்சர் இங்கே இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா எனக்கும் தெரியலையே அப்படின்னு அம்மு நிற்கிறாங்க. சரி நீ கிளாஸ்க்குள்ளே போ. இவங்களோட கிளாஸ் மிஸ் வரலையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை அவங்க இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக இன்னைக்கு காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அங்கே வந்து பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாரு. பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணோட மிஸ் இருக்காங்கல்ல, அவங்க என் பொண்ணு அடிபட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவங்க இன்னைக்கு கிளாஸில் லீவாக இருக்காங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் தர முடியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அந்த மேம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் டீச்சரோட அட்ரஸ்லாம் நாங்கள் யாருக்கும் பொதுவாக தரமாட்டோம், நீங்கள் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் காவேரியோட அட்ரஸை கொடுக்குறாங்க. அதை விஜய் வாங்குறாரு. வாங்கிட்டோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே போகிறாரு. போயிட்டு அவங்க வீட்டை தேடுறாரு. தேடி பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. என்ன இது வீடு பூட்டி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. அங்கே பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க. இங்கே பாருங்கள் இவங்க எங்கே போயிருக்காங்க, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த வீட்டில் இவங்க தானே இருக்காங்க அப்படின்னு காவேரியோட ஃபோட்டோவை காட்டுறான். அந்த பொண்ணு தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா என்னோட காவேரி உயிரோட இருக்கா, என் காவேரி உயிரோட இருக்கா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க யமுனாவை பார்க்கறதுக்காக. அங்கே நிவினும் இருக்காரு. வாங்கம்மா வாங்க. ஆமாம் எதுக்காக என்னை தேடி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, கையில் அடிபட்டிருக்கு, பெத்த மனசு தாங்குமா, உன்னை பார்க்கணுன்னு தோணாதா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா கையில் சும்மா தானே அடிபட்டுது, அதுக்காகவா, அதோ தான் நிவின் இருக்கார்ல அவர் என்னை நல்லாதாம்மா பார்த்துக்கிறாரு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. மாப்பிள்ளை உன்னை நல்லா தான் பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னோட மனசு கேட்கல, காட்டு கையை காட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன இது இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடுமா அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நிவினும் இருக்காரு. சரி நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு எழுந்துக்கிறாங்க. அம்மா நானே போகிறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. உங்களுக்கு எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா, நான் வரட்டுமா நிவின் கேட்குறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு சூப்பராக காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி உள்ளே போகிறாங்க. அப்போ யமுனா கேட்குறாங்க. அம்மா நீ என்கிட்ட ஃபோனில் சொன்னல விஜயோட சித்தி சித்தப்பா 2 பேரை பார்த்தேன்னு சொல்லிட்டு, அதை பற்றி காவேரி அக்கா கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலடி, அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களோட ஊர் இங்கே இல்லையே, எதுக்காக அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை நான் கேட்டேன், தாத்தா குழந்தை 2 பேருமே வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்களும் வெளிநாட்டில் தான் இருக்கோம், இப்போ ஒரு வேலையாக வந்திருக்கோன்னு சொன்னாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்தது, அவரே வயசானவர் எப்படி குழந்தைய பார்த்துப்பாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ, குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வளர்த்துக்கிறோன்னு எல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க பார்த்துக்கிட்டோமா, நீ எதுக்குமா கவலைப்பட்டுட்ருக்க, எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. அம்மா அக்கா கிட்ட மட்டும் எந்த உண்மையும் சொல்லிடாத, தயவு செய்து சொல்லிடாத அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. நான் ஏன்டி சொல்ல போகிறேன், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. எப்படியாவது அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அக்கா நல்லா இருக்கணுமா அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நடத்தணும், ஏதாவது ஒரு வகையில் பேசி அவள் மனசை மாற்றி அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்டி, அது தாண்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க.
காவேரி காஃபி போட்டு கொண்டு வராங்க. எல்லாருக்குமே குடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. "சூப்பரா இருக்கு காஃபி" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "என்ன நிவின், காஃபிலாம் எப்பவுமே சூப்பரா போடுவ நிவின். ஆமா, எப்படிக்கா போகுது உன்னோட ஜாப் எல்லாம் எப்படி போகுது? பசங்கலாம் எப்படி இருக்காங்க? உன் பேச்ச கேட்குறாங்களா?" அப்படின்னு யமுனா, நிவின் எல்லாருமே கேட்குறாங்க. "ஐயோ! யமுனா சூப்பரா போகுது கிளாஸ் தெரியுமா? டெய்லி கிளாஸ் ரூம்லயே இருந்தால்லாம் போல இருக்கு தெரியுமா? அவ்ளோ புடிச்சிருக்கு எனக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அப்படியாக்கா, நீ சந்தோஷமா இருந்தா போதும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ண பார்த்தாலே மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. "நேத்து வேற அந்த குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. நான் தான் மருந்தெல்லாம் போட்டு அவங்க அப்பாவ வர வச்சு அனுப்பி விட்டேன் தெரியுமா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே யமுனா, நிவின் 2 பேருமே பார்க்குறாங்க. "பொதுவாவே காவேரி உனக்கு ரொம்ப தங்கமான மனசு. நீ குழந்தைங்கள எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாதா? உன்கிட்ட படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே குடுத்து வச்சவங்கக்கா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய் யமுனா, எதுக்காக அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. "அக்கா, பொதுவாவே நீ ரொம்ப ரொம்ப தங்கமான மனசு. உன்கிட்ட படிக்கிற குழந்தைங்கலாம் குடுத்து தானே வச்சிருக்கணும்" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய், என்ன ரொம்ப தான் புகழ்ந்து தள்ளுற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த வேலை புடிச்சிருக்கு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிக்கா, உனக்கு புடிச்ச வேலைய செய். ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோக்கா. ப்ளீஸ்க்கா எங்களுக்காக. நீ இப்படியே இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்க்கா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "அத பத்தி பேசாத யமுனா" அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. அங்கருந்து வராரு விஜய். அவங்க சித்தி, சித்தப்பா, தாத்தா 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு விஜய், நான் போயிட்டு வரேன் சரியா? நான் 2, 3 நாள் வந்தேன், இருந்தேன். போதும்ப்பா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "பரவாயில்லப்பா, அங்க நெறைய வேலை இருக்கு. நான் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க சித்தப்பா, சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விஜய் அப்படியே மேல போறாரு. காவேரி மேல போறாங்க. தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அஜயோட அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து, "இங்க பாருங்க, நாங்க போய் நல்லா விசாரிச்சுட்டோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு. அதனால தான் இங்க காஞ்சிபுரம் வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு இங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கு, காவேரி. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. காவேரிக்கு சுயநினைவு வரவே இல்ல. அதனால பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் வந்துட்டு அந்த அளவுக்கு கேட்டாங்க, "குழந்தை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நாங்க எல்லாரும் வெளிநாட்ல தான் இருக்காங்க. இந்த ஊர்ல யாருமே இல்லன்னு நான் சொல்லிட்டேன். அதனால இதுக்கும் அப்புறம் அவங்க தேடிலாம் வரமாட்டாங்க. 2, 3 நாள் இங்க இருந்து நல்லா விசாரிச்சாச்சு. இந்த பிரச்சனை பத்தி கவலைப்பட தேவையில்ல" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்கப்பா, இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லன்னா எனக்கு அதுவே போதும். விஜய், குழந்தை 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "அப்பா, நான் 2, 3 நாள் இருந்து இந்த பிரச்சனைய சரி பண்ணிட்டேன். சரி, நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, ராதா பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து அங்கருந்து கிளம்புறாங்க. தாத்தா யோசிக்கிறாரு. கண்டிப்பா அந்த பசுபதியால என் பேரனுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. அவன் 100 வருஷம் நல்லா இருக்கணும். கல்யாணி பார்த்து பார்த்து விஜயும் காவேரியும் பிரிச்சு வச்சா. ஆனா விஜயோட நல்லதுக்கு தான் அவ பண்ணியிருக்கா. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு. விஜய் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி, நீ உயிரோட இருக்கியா? எனக்கு அதுவே பெரிய விஷயம். ஆனா நீ இப்ப ஊருக்கு போயிருக்க. கண்டிப்பா நாளைக்கு நான் வந்து பார்ப்பேன். சரியா? எதுக்காக நீ உயிரோட இல்லன்னு எல்லாரும் சேர்ந்து மறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் கண்டிப்பா இதெல்லாம் கேட்டு தாத்தா கிட்ட விசாரிக்கலான்னு போனா, தாத்தா தூங்கிட்டு இருந்தாரு. சரி, இப்ப அவரு ஃப்ரீயா இருப்பாரு. போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு விஜய் கீழ வராரு. வந்தவுடனே தாத்தா இருக்காரு. "என்னப்பா விஜய், இன்னும் நீ தூங்கலையா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "இல்ல தாத்தா, நான் இன்னும் தூங்கல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சொல்லுப்பா விஜய், என்ன ஏதாவது கேட்கணுமா? கேளுப்பா" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல தாத்தா, காவேரி வந்து எப்படி இறந்தா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அத கேட்டோனே அப்படியே தாத்தா ஷாக் ஆகுறாரு. ஒரு நிமிஷம் பேசவே இல்ல. அமைதியா இருக்காரு. "என்ன தாத்தா, நான் சாதாரணமா கேட்டேன். நீங்க எதுவுமே பேச மாட்றீங்க" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லப்பா, என்ன திடீர்னு நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "இல்ல, எனக்கு தெரியணும். அதான் நான் கேட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இந்த அடிபட்டதுலப்பா, அந்த ஸ்பாட்லயே காவேரி இறந்துட்டாப்பா" அப்படின்னு சொல்றாரு தாத்தா. "அதுக்கப்புறம் குழந்தைய மட்டும் வயித்துலேருந்து எடுத்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டோனே விஜய்க்கு அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. தாத்தா அப்படியே ஃபேஸையே பார்க்குறாரு, விஜயோட ஃபேஸையே. "சரிங்க தாத்தா, நீங்க சொல்றத நான் நம்புறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னப்பா, நான் உண்மைய தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரிங்க தாத்தா, நான் போறேன்" அப்படின்னு விஜய் அப்படியே மேல போறாரு. தாத்தா யோசிக்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு காவேரிய பத்தி எதுக்காக விஜய் விசாரிக்கணும்? அது மட்டும் இல்ல, அவன் வந்து ஒரு மாதிரி கேட்கறானே, எங்கேயாவது காவேரிய பார்த்துட்டானா என்ன அப்படின்னு தாத்தா யோசிக்கிறாரு. "சரி, பார்க்கலாம் எதுவா இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. விஜய் மேல போறாரு. போனோனே அவரு நெனைக்கிறாரு, "காவேரி, உன்ன நான் எப்ப பார்க்க போறேன்னே எனக்கு தெரியல. கடவுள் உன்னையும் என்னையும் சேர்த்து 5 வருஷம் பிரிச்சு வச்சிருக்காரு. இது நல்லதே கிடையாது. ஆனா அதுக்கு தாத்தாவும் ஒரு காரணம். அப்போ பாட்டியும் ஒரு காரணமா தான் இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு.
பாட்டி எப்போ பார்த்தாலும் காவேரி உனக்கு வேண்டாம், காவேரி உனக்கு வேண்டாம். ஏன்னா காவேரி உன் வாழ்க்கையில இருந்தா உன் வாழ்க்கையே போயிடும். அவளால தான் எல்லாமே நடக்குதுன்னு நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ பாட்டி உயிரோட இருக்கும்போதே இந்த வேலைய பார்த்துருக்காங்க. என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு பிளான் போட்டு தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதுக்கு சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி 4 பேருமே காரணம் அப்படின்னு விஜய் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. சரி. ஆனா தாத்தா எப்பவுமே உண்மைய தானே பேசுவாரு. தாத்தா வந்து என்னோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. எதுக்காக அவரும் சரின்னு சொன்னாரு? அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. இப்ப போய் தாத்தாவ கேட்டு எந்த கஷ்டப்படுத்த வேண்டாம். பொறுமையா இருக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி, நீ எப்ப காவேரி வீட்டுக்கு வருவ? உன்ன பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா அந்த காவேரியோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அம்மு கேட்குறாங்க. அப்பா என்னப்பா இது? எங்க மிஸ்ஸோட ஃபோட்டோ வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தீங்களாப்பா எங்க மிஸ் எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்ல. எங்க மிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப க்யூட்டா பேசுவாங்கப்பா. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தான் தெரியும்ல அம்மு அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி விஜய் சொல்றாரு. ஆமாப்பா. அப்படின்னு அம்மு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. எங்க டீச்சர் இன்னைக்கு வரலல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? சீக்கிரமா எங்க மேம் வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு அவங்க ஏதோ லீவ்ல போயிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாங்க. சரியா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறாங்க. போகும்போது விஜய் கிட்ட கேட்குறாங்க. அப்பா நீங்க வந்துட்டு அப்போ நாளைக்கு எங்க மிஸ்ஸ பார்ப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் பார்ப்பேம்மா. நீ கவலையே படாத. சரியா? அது மட்டும் இல்ல. உனக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. என்னப்பா? உனக்கு நான் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு நீ வருவல்ல, அப்போ உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. உண்மையாவா? சரி. அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி ஓகே நான் வாங்கி தரேன். ஆனா நீ நெறைய சாப்பிடக்கூடாது. லிமிட்டா சாப்பிடணும். இல்லைன்னா ரொம்ப காஃப், கோல்ட்லாம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். புரியுதா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆ ஓகேப்பா. வாங்கி தரீங்கல்ல, அதுவே போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு முத்தம் குடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. விஜய் யோசிக்கிறாரு. என்னோட காவேரி இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுளே ஏதோ ஒரு வகையில தான் என்னோட காவேரி நீ என்கிட்ட காமிச்சிருக்க. எப்படியாவது என் காவேரி என் கூட சேர்த்து வச்சிரு. நான் அவளை பிரிஞ்சு பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இனிமே என்னால தாங்கவே முடியாது. என்னோட காவேரி என் கண்ணில் காமிச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே காவேரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஃபோட்டோ எடுத்து பார்க்க போறாரு. பார்த்துட்டு காவேரி நீ எப்போ காவேரி ஸ்கூலுக்கு வருவ? எப்போ வருவ? சீக்கிரமா வந்துரு காவேரி. என்னால் தாங்க முடியல காவேரி. உன்னை நான் சீக்கிரமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்து லீவ் போட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என் பொண்டாட்டி நான் சீக்கிரமா பார்க்க போறேன். விஜய் காவேரியோட ஃபோட்டோவ பார்க்குறாரு. பார்த்தோனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தூங்குறாரு. காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு அம்முவ பார்க்குறாரு. சரி தாத்தா கிட்ட போய் ஏதாவது கேட்கலாமா உண்மைய அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட ரூம அப்படியே எட்டி பார்க்குறாரு. தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி தாத்தாவை இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு வராரு. காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறாரு. அம்மு எழுந்துரு இன்னைக்கு நம்ம ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா அப்படின்னு போயிட்டு அம்முவும் ரெடி ஆயிட்டு எல்லாருமே கீழே வராங்க. வந்த உடனே அங்கே தாத்தா இருக்காங்க. அவங்க சித்தி எல்லாருமே இருக்காங்க. வாம்மா வா வந்து டிஃபன் சாப்பிடு அப்படின்னு ஊட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா நீ நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இங்கே பாருப்பா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மு நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அப்படியே விஜய் போயிட்டு சோஃபாவில் உட்கார்றாரு. அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் நைட்டு தாத்தா தூங்கிட்டாரு. நான் காவேரி பற்றி எதுவுமே கேட்கல. நான் ஏன் இப்போ கேட்கக்கூடாது அப்படின்னு எழுந்துக்கிறாரு. அப்படியே யோசிக்கிறாரு. இல்லை இல்லை தாத்தா கிட்ட இப்போதைக்கு நம்ம எந்த உண்மையும் கேட்கக்கூடாது அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குட்டி காவேரியை கூட்டிகிட்டு ஸ்கூல் போகிறாரு. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இன்னைக்கு உங்கள் டீச்சரை நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியாப்பா ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர். ஓகே சரி நீ கிளாஸ் ரூம் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே கிளாஸ் ரூம் போகிறாங்க. விஜயும் அப்படியே பின்னாடியே போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வேற டீச்சர் அங்கே இருக்காங்க. என்ன அம்மு வேற கிளாஸ் டீச்சர் இங்கே இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா எனக்கும் தெரியலையே அப்படின்னு அம்மு நிற்கிறாங்க. சரி நீ கிளாஸ்க்குள்ளே போ. இவங்களோட கிளாஸ் மிஸ் வரலையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை அவங்க இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக இன்னைக்கு காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அங்கே வந்து பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாரு. பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்க என்னோட பொண்ணோட மிஸ் இருக்காங்கல்ல அவங்க என் பொண்ணு அடிபட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவங்க இன்னைக்கு கிளாஸில் லீவாக இருக்காங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் தர முடியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அந்த மேம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க.
இங்க பாருங்க, டீச்சரோட அட்ரஸ்லாம் நாங்க யாருக்கும் பொதுவா தரமாட்டோம். நீங்க கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் காவேரியோட அட்ரஸ குடுக்குறாங்க. அத விஜய் வாங்குறாரு. வாங்கிட்டோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே போறாரு. போயிட்டு அவங்க வீட்ட தேடுறாரு. தேடி பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்ன இது வீடு பூட்டி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. அங்க பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க. இங்க பாருங்க இவங்க எங்க போயிருக்காங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த வீட்ல இவங்க தானே இருக்காங்க அப்படின்னு காவேரியோட ஃபோட்டோவ காட்டுறான். அந்த பொண்ணு தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா! என்னோட காவேரி உயிரோட இருக்கா. என் காவேரி உயிரோட இருக்கா. எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து போறாங்க யமுனாவ பார்க்கறதுக்காக. அங்க நிவினும் இருக்காரு. "வாங்கம்மா வாங்க. ஆமா எதுக்காக என்ன தேடி இவ்ளோ தூரம் நீங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க நீ? கையில அடிபட்டுருக்கு. பெத்த மனசு தாங்குமா? உன்னை பார்க்கணும்னு தோணாதா? அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "சரிம்மா கையில சும்மா தானே அடிபட்டுது. அதுக்காகவா? அதோ தான் நிவின் இருக்கார்ல. அவர் என்ன நல்லாதாம்மா பார்த்துக்கிறாரு." அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "மாப்பிள்ளை உன்னை நல்லா தான் பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட மனசு கேட்கல. காட்டு கைய காட்டு" அப்படின்னு பார்க்குறாங்க. "என்ன இது இப்படி அடிபட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரியாயிடும்மா" அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க நிவினும் இருக்காரு. "சரி நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன்" அப்படின்னு எழுந்துக்கிறாங்க. "அம்மா நானே போறேன் இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க. "உங்களுக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் வரட்டுமா?" நிவின் கேட்குறாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு சூப்பரா காஃபி போட்டு கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே உள்ள போறாங்க. அப்போ யமுனா கேட்குறாங்க, "அம்மா நீ என்கிட்ட ஃபோன்ல சொன்னல்ல, விஜயோட சித்தி, சித்தப்பா 2 பேர பார்த்தேன்னு சொல்லிட்டு, அத பத்தி காவேரி அக்கா கிட்ட ஏதாவது சொன்னியா?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "ஏய் நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலடி. அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "ஆமா அவங்களோட ஊர் இங்க இல்லையே. எதுக்காக அவங்க இங்க இருக்காங்க?" அப்படின்னு நிவின் கேட்குறாரு. "இல்ல நான் கேட்டேன். தாத்தா, குழந்தை 2 பேருமே வெளிநாட்டுல இருக்காங்க. நாங்களும் வெளிநாட்டுல தான் இருக்கோம். இப்போ ஒரு வேலையா வந்திருக்கோம்னு சொன்னாங்க. எனக்கே கஷ்டமா இருந்தது. அவரே வயசானவரு. எப்படி குழந்தைய பார்த்துப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க இங்க வந்துட்டாங்க" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "இங்க பாரும்மா நல்லா தெரிஞ்சுக்கோ. குழந்தைய நாங்க பார்த்துக்குறோம், நாங்க வளர்த்துக்குறோம்னு எல்லாம் சொன்னாங்கல்ல. அவங்க பார்த்துக்கிட்டும்மா. நீ எதுக்கும்மா கவலைப்பட்டுட்டு இருக்க? எல்லாம் பார்த்துப்பாங்க" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "அம்மா அக்கா கிட்ட மட்டும் எந்த உண்மையும் சொல்லிடாத. தயவு செய்து சொல்லிடாத" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "நான் ஏன்டி சொல்ல போறேன்? அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "எப்படியாவது அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்மா. அக்கா நல்லா இருக்கணும்மா" அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நடத்தணும். ஏதாவது ஒரு வகையில பேசி அவ மனச மாத்தி அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்டி. அதுதாண்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி காஃபி போட்டு கொண்டு வராங்க. எல்லாருக்குமே குடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. "சூப்பரா இருக்கு காஃபி" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "என்ன நிவின் காஃபிலாம் எப்பவுமே சூப்பரா போடுவ நிவின். ஆமா எப்படிக்கா போகுது? உன்னோட ஜாப் எல்லாம் எப்படி போகுது? பசங்கலாம் எப்படி இருக்காங்க? உன் பேச்ச கேட்குறாங்களா?" அப்படின்னு யமுனா, நிவின் எல்லாருமே கேட்குறாங்க. "ஐயோ! யமுனா சூப்பரா போகுது கிளாஸ் தெரியுமா? டெய்லி கிளாஸ் ரூம்லயே இருந்துடலாம் போல இருக்கு தெரியுமா? அவ்ளோ புடிச்சிருக்கு எனக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அப்படியாக்கா நீ சந்தோஷமா இருந்தா போதும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ண பார்த்தாலே மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. "நேத்து வேற அந்த குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. நான் தான் மருந்தெல்லாம் போட்டு அவங்க அப்பாவ வர வச்சு அனுப்பி விட்டேன் தெரியுமா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே யமுனா, நிவின் 2 பேருமே பார்க்குறாங்க. "பொதுவாவே காவேரி உனக்கு ரொம்ப தங்கமான மனசு. நீ குழந்தைங்கள எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாதா? உன்கிட்ட படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே குடுத்து வச்சவங்கக்கா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய் யமுனா எதுக்காக அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. "அக்கா, பொதுவாவே நீ ரொம்ப ரொம்ப தங்கமான மனசு. உன்கிட்ட படிக்கிற குழந்தைங்கலாம் குடுத்து தானே வச்சிருக்கணும்" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய் என்ன ரொம்ப தான் புகழ்ந்து தள்ளுற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த வேலை புடிச்சிருக்கு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிக்கா, உனக்கு புடிச்ச வேலைய செய். ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோக்கா. ப்ளீஸ்க்கா எங்களுக்காக. நீ இப்படியே இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்க்கா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "அத பத்தி பேசாத யமுனா" அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. அங்கருந்து வராரு விஜய். அவங்க சித்தி, சித்தப்பா, தாத்தா 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு விஜய், நான் போயிட்டு வரேன் சரியா? நான் 2, 3 நாள் வந்தேன், இருந்தேன். போதும்ப்பா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "பரவாயில்லப்பா, அங்க நெறைய வேலை இருக்கு. நான் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க சித்தப்பா, சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விஜய் அப்படியே மேல போறாரு. காவேரி மேல போறாங்க. தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அஜயோட அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து, "இங்க பாருங்க, நாங்க போய் நல்லா விசாரிச்சுட்டோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு. அதனால தான் இங்க காஞ்சிபுரம் வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு இங்க டீச்சரா வேலை பார்த்துட்டுருக்கு காவேரி. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. காவேரிக்கு சுயநினைவு வரவே இல்ல. அதனால பிரச்சனை கிடையாது.
அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் வந்துட்டு அந்த அளவுக்கு கேட்டாங்க, "குழந்தை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நாங்க எல்லாரும் வெளிநாட்ல தான் இருக்காங்க. இந்த ஊர்ல யாருமே இல்லன்னு" நான் சொல்லிட்டேன். அதனால இதுக்கும் அப்புறம் அவங்க தேடிலாம் வரமாட்டாங்க. 2, 3 நாள் இங்க இருந்து நல்லா விசாரிச்சாச்சு. இந்த பிரச்சனை பத்தி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. சரிங்கப்பா. இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லன்னா எனக்கு அதுவே போதும். விஜய், குழந்தை 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்பா, நான் 2, 3 நாள் இருந்து இந்த பிரச்சனைய சரி பண்ணிட்டேன். சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, ராதா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. தாத்தா யோசிக்கிறாரு. கண்டிப்பா அந்த பசுபதியால என் பேரனுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. அவன் 100 வருஷம் நல்லா இருக்கணும். கல்யாணி பார்த்து பார்த்து விஜயும் காவேரியும் பிரிச்சு வச்சா. ஆனா விஜயோட நல்லதுக்கு தான் அவ பண்ணியிருக்கா. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு. விஜய் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி, நீ உயிரோட இருக்கியா? எனக்கு அதுவே பெரிய விஷயம். ஆனா நீ இப்போ ஊருக்கு போயிருக்க. கண்டிப்பா நாளைக்கு நான் வந்து பார்ப்பேன். சரியா? எதுக்காக நீ உயிரோட இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து மறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் கண்டிப்பா இதெல்லாம் கேட்டு தாத்தா கிட்ட விசாரிக்கலான்னு போனா, தாத்தா தூங்கிட்டு இருந்தாரு. சரி, இப்போ அவர் ஃப்ரீயா இருப்பாரு. போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு விஜய் கீழ வராரு. வந்தவுடனே தாத்தா இருக்காரு. "என்னப்பா விஜய், இன்னும் நீ தூங்கலையா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "இல்ல தாத்தா, நான் இன்னும் தூங்கல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சொல்லுப்பா விஜய், என்ன ஏதாவது கேட்கணுமா? கேளுப்பா" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல தாத்தா, காவேரி வந்து எப்படி இறந்தா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதை கேட்டோன்னே அப்படி தாத்தா ஷாக் ஆகுறாரு. ஒரு நிமிஷம் பேசவே இல்லை, அமைதியா இருக்காரு. "என்ன தாத்தா, நான் சாதாரணமா கேட்டேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லப்பா, என்ன திடீர்னு நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "இல்ல, எனக்கு தெரியணும். அதான் நான் கேட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இந்த அடிபட்டதுலப்பா, அந்த ஸ்பாட்லயே காவேரி இறந்துட்டாப்பா" அப்படின்னு சொல்றாரு தாத்தா. அதுக்கப்புறம் குழந்தைய மட்டும் வயித்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. தாத்தா அப்படியே ஃபேஸையே பார்க்குறாரு, விஜயோட ஃபேஸையே. "சரிங்க தாத்தா, நீங்க சொல்றத நான் நம்புறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னப்பா, நான் உண்மையதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரிங்க தாத்தா, நான் போறேன்" அப்படின்னு விஜய் அப்படியே மேலே போறாரு. தாத்தா யோசிக்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே, திடீர்னு காவேரியை பத்தி எதுக்காக விஜய் விசாரிக்கணும்? அது மட்டும் இல்ல, அவன் வந்து ஒரு மாதிரி கேட்கறானே, எங்கேயாவது காவேரியை பார்த்துட்டானா என்ன அப்படின்னு தாத்தா யோசிக்கிறாரு. சரி பார்க்கலாம், எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. விஜய் மேல போறாரு. போனவுடனே அவர் நினைக்கிறாரு, காவேரி, உன்னை நான் எப்ப பார்க்க போறேனே எனக்கு தெரியல. கடவுள் உன்னையும் என்னையும் சேர்த்து 5 வருஷம் பிரிச்சு வச்சிருக்காரு. இது நல்லதே கிடையாது. ஆனா அதுக்கு தாத்தாவும் ஒரு காரணம். அப்போ பாட்டியும் ஒரு காரணமா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. பாட்டி எப்ப பார்த்தாலும் காவேரி உனக்கு வேண்டாம், காவேரி உனக்கு வேண்டாம். ஏன்னா காவேரி உன் வாழ்க்கையில இருந்தா உன் வாழ்க்கையே போயிடும். அவளால தான் எல்லாமே நடக்குதுன்னு நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ பாட்டி உயிரோட இருக்கும்போதே இந்த வேலைய பார்த்துருக்காங்க. என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு பிளான் போட்டு தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதுக்கு சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி 4 பேருமே காரணம் அப்படின்னு விஜய் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. சரி, ஆனா தாத்தா எப்பவுமே உண்மைய தானே பேசுவாரு. தாத்தா வந்து என்னோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. எதுக்காக அவரும் சரின்னு சொன்னாரு? அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. இப்ப போய் தாத்தாவ கேட்டு எந்த கஷ்டப்படுத்த வேண்டாம். பொறுமையா இருக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. "காவேரி, நீ எப்போ காவேரி வீட்டுக்கு வருவ? உன்னை பார்க்கணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா அந்த காவேரியோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்காரு. அப்பா அம்மு கேட்குறாங்க. "அப்பா, என்னப்பா இது? எங்க மிஸ்ஸோட ஃபோட்டோ வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. காட்டுங்க பார்க்கலாம்" அப்படின்னு அப்படியே வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தீங்களாப்பா, எங்க மிஸ் எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்ல, எங்க மிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப க்யூட்டா பேசுவாங்கப்பா. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு தான் தெரியும்ல அம்மு, அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே விஜய் சொல்றாரு. "ஆமாப்பா" அப்படின்னு அம்மு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "எங்க டீச்சர் இன்னைக்கு வரலல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? சீக்கிரமா எங்க மேம் வந்துடணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, அவங்க ஏதோ லீவ்ல போயிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாங்க. சரியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறாங்க. போகும்போது விஜய் கிட்ட கேட்குறாங்க. "அப்பா, நீங்க வந்துட்டு அப்போ நாளைக்கு எங்க மிஸ்ஸ பார்ப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பா நான் பார்ப்பேம்மா, நீ கவலையே படாத. சரியா? அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னப்பா?" "உனக்கு நான் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு நீ வருவல்ல, அப்போ உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் வாங்கி தரேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "உண்மையாவா? சரி, அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்." "சரி, ஓகே, நான் வாங்கி தரேன். ஆனா நீ நெறைய சாப்பிடக்கூடாது. லிமிட்டா சாப்பிடணும். இல்லைன்னா ரொம்ப காஃப், கோல்ட்லாம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். புரியுதா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு.
ஆ ஓகேப்பா வாங்கி தரீங்கல்ல அதுவே போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. விஜய் யோசிக்கிறாரு. என்னோட காவேரி இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? கடவுளே ஏதோ ஒரு வகையில் தான் என்னோட காவேரி நீ என்கிட்ட காமிச்சிருக்க. எப்படியாவது என் காவேரி என் கூட சேர்த்து வச்சிரு. நான் அவளை பிரிஞ்சு பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இனிமே என்னால் தாங்கவே முடியாது. என்னோட காவேரி என் கண்ணில் காமிச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே காவேரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஃபோட்டோ எடுத்து பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு, காவேரி நீ எப்போ காவேரி ஸ்கூலுக்கு வருவ? எப்போ வருவ? சீக்கிரமாக வந்துரு காவேரி. என்னால் தாங்க முடியல காவேரி. உன்னை நான் சீக்கிரமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்து லீவ் போட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என் பொண்டாட்டி நான் சீக்கிரமாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.